மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் பஹ்ரைனுடைய அமெரிக்க தளங்களில் தாக்கியிருக்கிறது மட்டுமல்ல, யுஎஸ்னுடைய ஏர்பேஸ், ஃபிஃப்த் ஃப்ளீட், கடற்படை தளங்கள் எல்லாம் காலி. சனிக்கிழமை பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறார். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, பஹ்ரைனுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரான் ஒரு பயங்கரமான தாக்குதல், ஹெய்னஸ் அட்டாக்ஸ், எங்கள் நாட்டுக்கு எதிராக அவர்கள் பயங்கரமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்காவுடைய நிலைகளில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக கொலாப்ஸ் ஆகிருக்கிறதுனாக ஈரானுடைய ஏர் அட்டாக்ஸில் இதில் எவ்வளவு மென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஹவு மெனி, வாட் டைப் ஆஃப் த ப்ராஜெக்ட்லெஸ் வேர் இன்டர்செப்டட், எவ்வளோ மறைச்சோம் என்ன இதுங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் பஹ்ரைனுடைய அமெரிக்க தளங்களில் தாக்கியிருக்கிறது மட்டுமல்ல, ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்குன்னா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ் முழுமையாக நாங்கள் அழித்திருக்கிறோம். சென்ட்ரல் கமாண்ட் தாக்கப்பட்டிருக்கிறது. நேவல் சப்போர்ட் மேனேஜ்மெண்ட் சென்டர், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய வேர் ஹவுஸ், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கமாண்ட்ஸ், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஃபியூவல் டேக், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஃபிஃப்த் ஃப்ளீட் பேஸ் இன் பஹ்ரைன், எல்லாவற்றையும் அவர்கள் அடித்து நாசம் செய்து விட்டார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, குவைத்தினுடைய தாக்குதலில் ஈரான் சொல்லுது, ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வீடியோ பர்பட்டட்லி ஷோவிங் தி அட்டாக் இன் மினா அப்துல்லா அப்படிங்கிற ஒரு தளம், அந்த இடம். இந்த இடத்துல ட்ரோன் பார்க்கப்பட்டிருக்கிறது. கடுமையான தாக்குதல்களை, இந்த தாக்குதலின் மூலம் அமெரிக்காவினுடைய வேர் ஹவுஸ் பற்றி எரிகிறது. யுஎஸ் ஆர்மியினுடைய லாஜிஸ்டிக்ஸ் மட்டுமல்ல, மினா அப்துல்லா இன் குவைத்தில் மத்திய பகுதியில் இருப்பதும் மிக கொடூரமான அளவில் தாக்குதலுக்கு உள்ளாகி இப்போ ரெண்டுமே சோழி முடிஞ்சிருக்கு. பஹ்ரைனும் பட்டியறுகிறது, குவைத்தும் பட்டியறுகிறது. வேர் ஹவுஸு, லாஜிஸ்டிக்ஸு, யுஎஸ்னுடைய ஏர்பேஸு, ஃபிஃப்த் ஃப்ளீட், கடற்படை தளங்கள் எல்லாம் காலி. ரைட். ஏன்னா பஹ்ரைனே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. ஹெய்னஸ் அட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அங்கே பயன்படுத்தியிருக்கிறது. அடுத்து ஜோர்டான் பார்ப்போம். முதல்ல பஹ்ரைன், ரெண்டாவது குவைத். ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் F-35, F-15, F-16 அக்சசரிஸ், இட் இஸ் ஃபுல்லி டெஸ்ட்ராய்டு. விண்வெளி படை தாக்குதலின் மூலம், ஈரானுடைய விண்வெளி படை தாக்குதல் ஜோர்டானை, அமெரிக்க தளங்களை அழித்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய MQ-9 ஆளில்லா விமானங்கள் முழுமையாக தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஷாஹித் ரக ஆளற்ற விமானங்கள், குவைத், அமெரிக்கா இராணுவ நிலைகள் முழுமையாக ஈரானால் முழுமையாக தாக்கப்பட்டது. ஜோர்டான் தாக்குதலை நேற்று காலை, புதன்கிழமை காலை நடத்தி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியது குறித்து அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கடும் எச்சரிக்கை மற்றும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதில் அவர் எச்சரிக்கை கண்டனங்கள்லாம் தேவையில்லையே. இவர் அடிச்சிருந்தா அவர் எவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்கலாம் நான் இப்போ இந்த செய்தியில் உங்களுக்கு பின்னாடி தரேன். எச்சரிக்கை என்ன, கண்டனம் என்ன. இதற்கிடையிலே இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தானியாகு வரக்கூடிய சனிக்கிழமை அமெரிக்காவுக்கு விஜயிக்கப் போகிறார். ஒருவேளை அது உறுதியான தகவல் தான். அந்த டைமில் நெத்தனியாகு அமெரிக்காவினுடைய தலைவர்களை சந்தித்து அமெரிக்காவுடைய போர் இப்போது ஆரம்பித்த உடனே, யூஎஸ் சின்ஸ் தி வார் அகெயின்ஸ்ட் ஈரான் பிகின், ஹி விசிட்டட், இப்போ தான் அவர் போகிறார். போர் தொடங்கிய ஈரானுக்கு எதிராக தற்போது தான் அவர் போய்கொண்டிருக்கிறார். ஹிஸ் லாஸ்ட் விசிட்டு எப்போ இருந்துச்சுன்னா, கடந்த பிப்ரவரி மாதம் 2 வீக்ஸ் அங்கே அமெரிக்காவில் அவர் விசித்திருந்தார். இப்போது இந்த போருக்கு பின்பு அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து அவர் பேசப் போகிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், இஸ்ரேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆயுத மௌனிப்பு, இஸ்ரேலில் பற்றாக்குறை, இஸ்ரேலுடைய சிக்கல்கள்,
ஈரானுடைய கொடூரமான தாக்குதல்கள், அமெரிக்காவினுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் பிரீஃபாக பேசுவதற்குத்தான் இந்த சனிக்கிழமை பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவுடைய கூப்பர், சென்காமுடைய தலைவர்கள், அமெரிக்காவினுடைய பீட் ஹெர்ட்ஸ், அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ எல்லாவற்றையும் அவர் சந்தித்து பேசி இந்த போரை நாம் தொடர்ந்தால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன நஷ்டம். இதற்கிடையிலே ஒரு தகவல், இஸ்ரேலுடைய பென் கூரியன் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய எல்லாவற்றையும் எடுத்து செல்ல பணிக்கப்பட்டிருப்பதாகவும் சிவிலியன் பக்கத்தில் கடும் இடையூறு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளில் இடமில்லை என்றால் இஸ்ரேலிலும் இடமில்லையா என்ற கேள்வி வந்திருக்கிறது. அங்கே டேங்கர் 135 நிறுத்தப்படக்கூடாது என்றும் இடமில்லை என்ற தகவலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் கடும் கண்டனத்தை, வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் என்ற தகவலும் அரசல் புரசலாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வரும் சனிக்கிழமை அவர் செல்ல இருக்கிறார். ஈரானுக்கு ஏற்பட்ட சேதாரங்கள் அஃபீஷியலாக வெளியாகிருக்கிறதுங்க. லாஸ்ட் ரவுண்ட் ஓவர் நைட், நேற்று முன்தினம் அமெரிக்கா நடத்திய ஈரான் மீதான தாக்குதலில் 260 wounded more than 260 people, 260 பேர். அண்ட் Iranian health official said Wednesday, நேற்று அவர்கள் அஃபீஷியலாக அறிவித்ததில் கவர்மெண்ட் ஸ்போக்ஸ்பர்சன் என்ன சொன்னார் என்றால் 30 பேர் had been killed in the recent days by US attacks என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க ஈரானில். இதற்கிடையிலே மொசாத்தினுடைய உளவாளியாக முன்னாள் ஈரானுடைய பிரதமர் அஹ்மத் நஜாத்தி இருந்ததாக ஒரு பெரும் பரபரப்பான தகவல் வந்திருக்கிறது என்று அந்த செய்தியை நாம் பார்ப்போம். ரூடோவிஹார் என்கின்ற ஹங்கேரியினுடைய புடாபெஸ்ட் இடத்தில் நடந்த ஒரு மாநாடுங்க. இந்த மாநாட்டில் காலநிலை மாற்றம் குறித்த மீட்டிங்கில் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி அஹ்மத் நஜாத்தியை அழைக்க வேண்டும் என்று ஏற்பாளர்களுக்கு ஒரு ஃபோன் போனது. அங்கிருந்த பேராசிரியர்களிடத்தில் சொல்லப்படுகின்ற போது மொசாத் தான் இதை சொன்னதென்றும் அஹ்மதி நஜாத்தி ஆகிய 2 தரப்பினரும் சந்திக்கவே இந்த காலநிலை மாற்ற மாநாடு தான் அமைந்துள்ளது. ஆனால் இதில் காலநிலை மாநாடு என்று ஒன்றும் இல்லை, பேரளவிற்கு நாம் அதை வைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அவர் கேட்டார். இவரை அழைத்து என்ன செய்ய என்று கேட்கிற போது நீங்கள் அதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது என்று இதில் மொசாத்து பேரளவுக்கு அகமது நஜாத்தியை சுவிட்சர்லாந்தில் அழைத்து பேசுகிறதுக்கு தான் நாங்கள் சும்மா போலியாக செட் பண்ணியிருக்கிறோம், இது காலநிலை மாநாடுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரை பயங்காட்டி அச்சுறுத்தி இந்த மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 2024 மாநாட்டில் மொசாத் தலைவர் டேவிட் பர்னே நேரடியாக அகமது நஜாத்தியை சந்தித்திருக்கிறார். அகமது நஜாத்தியுடன் மொசாத் திட்டம் திட்டி ஈரானில் ஆட்சி மாற்றத்தை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து உதவி செய்யும் என்றும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் ஆயத்துல்லா கமேனியுடைய மரணம் இதன் பின்புலத்தில்தான் நடந்து உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. 2004 அணுசக்தி மற்றும் இஸ்ரேல் யூதர்கள் எதிர்ப்பு போக்கில் இவர் ரொம்ப கடுமையாக இருந்தவர் தான் இந்த அஹ்மத் நஜாத்தி அவர்கள். அவர் பதவி விலகியதை அடுத்து அவர் ஒரு மென்மையான மனிதனாக மாறினார். 2015 அவர் வீட்டுக்கு முன்னாடி ஈரானில் பெரும் தாக்குதல் நடந்தபோது திடீரென மர்மம் நிறைந்த ஒரு கருப்பு கார் வந்து அவரை காப்பாற்றியது. அந்த காரில் இருந்தவர்கள் மொசாத் திட்டத்தின் அடிப்படையிலே அவரை காப்பாற்றியதாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என நம்பி அஹ்மத் நஜாத்தி ஏமாற்றம் அடைந்ததாகவும் தற்போது அவர் முழுமையாக ஈரானுடைய அரசு IRGCயினுடைய காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் கடந்த காலங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நபரை மொசாத் திட்டம் தீட்டி உச்சபட்ச பதவியில் இருந்த அஹ்மத் நஜாத்தியை நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவரையே வீழ்த்தியிருப்பது உலகத்தை ஆச்சரியத்தில் இப்போது ஆழ்த்தியிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய இந்த சென்காம் உச்சபட்ச தலைவரான பிராட் கூப்பர் ஒரு பேட்டியில் ஈரான் இஸ்ரேல் நோக்கி கடும் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளன என்பதுதான் அவர் கூறினார். எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்கப்படலாம். ஏனென்றால் நான் இதுக்கு முன்பே செய்தியில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்க அதிபரை சந்திக்க சென்றதே இந்த பயத்தில்தான். இப்போது
பிராட் கூப்பர் என்ன சொல்கிறார்? அமெரிக்காவிடம் ஒரு தேசிய பாதுகாப்பு இடம் தெளிவாக திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவிடத்தில் தொடர்ந்து அமெரிக்கா முற்றுகை தொடரும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் முற்றுகை காலக்கேடுகள் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் தாக்கினால் சர்வதேச அளவில் பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் தாக்குதல் எண்ணெய் வயல்களை நோக்கி நடத்த வேண்டாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதாகவும், தற்போதைய நிலையில் அமெரிக்க அரசியலில் தீவிர அரசியல்வாதி டாம் காட்டன், இவர் ஒரு இஸ்ரேலிய ஆதரவானவர், இந்த டாம் காட்டன் அவரே சொல்கிறாராம், எப்படியாவது போரை முடிவுக்கு கொண்டு வர அவர் விரும்பும் செயல் தற்போது வெளியாகி உள்ளதிலிருந்து என்ன தெரியுது? இஸ்ரேல்கிட்ட சரக்கு முடிந்து விட்டது. உங்களுக்கு நல்லா புரிந்து கொண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஐஎஸ்எஸ்னுடைய ரிப்போர்ட்டின் படி இஸ்ரேல்ஸ் ஹேவிங் ஒன்லி 100 டிஃபென்ஸ் மிசைல், தற்காத்து கொள்ளக்கூடிய 100 மிசைல்கள் மட்டுமே இருக்கிற நிலையில் தற்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை என்பது இப்பொழுது சிக்கல். அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டியளித்த யுஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஹெர்மூஸில் எல்லா கப்பல்களும் வரலாம், ஈரான் கப்பல் மட்டும் வரக்கூடாது. ஈரானுடைய பேச்சுவார்த்தை இப்போ நடத்தி வரும் நிலையில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் திட்டம் தீட்டி வருவதாகவும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். தேவையான நிலையில் ஈரானை பாலத்தை அளிப்போம், உட்கட்டமைப்பு அளிப்போம். ஈரானிலிருந்து எனக்கு இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, ஈரானிடம் எத்தனை ஏவுகணைகள் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அறியவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கமான உளறி இருக்கிறார். இந்த செய்தியை அல் அரேபியாவுடைய செய்தியினுடைய நியூஸ், இதை வியூவர்ஸ் ஃபர்தேசி இந்த செய்தியை விளக்கியிருக்கிறார். அமெரிக்க இராணுவ செலவுகளுக்காக $1.5 ட்ரில்லியன் ஒதுக்கீடு செய்ய கேட்டபோது அமெரிக்க செனட் காங்கிரஸ்கள் நிராகரித்திருப்பதாகவும், அமெரிக்க பிரதிநிதித்துவ சபை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தன்னிச்சையாக டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு அடிப்படையில் போரை தொடங்கினார், எந்த நிலவில் தொடரப்போகிறார் என்பது இன்னும் அறியப்படவில்லை. அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை இது ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கைகள் பெரும் பரபரப்பை உலக அளவிலே மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய அரசியலிலும் அமெரிக்கனுடைய நாடாளுமன்ற அவைகளிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய 2 நாடுகளும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் அவருக்கு பணம் கிடைத்த நிலையில் தற்போது எதுவும் இல்லை. என்ன செய்தி? ஈராக் போரை நடத்துகிற போது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு, ஆப்கானின் போரை நடத்தும் போது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. இன்றைக்கு அமெரிக்காவை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். $1 ட்ரில்லியன் ஒதுக்கீடு பெரிய அளவிலான சிக்கல். இவ்வளவு பெரிய தொகையை உங்களுக்கு இந்திய பணத்திற்கு 150 லட்சம் கோடி இஸ்ரேல் பணம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என அமெரிக்க சபை நிராகரித்து விட்டது. என்ன கேள்வினா, அவர் அந்த 150 லட்சம் கோடி எதுக்கு கேட்குறாருன்னா, இஸ்ரேலுக்கு பண ஒதுக்கீடு செய்யணும். ஆனால் இஸ்ரேலுக்கு பண ஒதுக்கீடு செய்ய முடியாதுன்னு அமெரிக்கர்கள் சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுடைய டெமோக்ராட்ஸ், அமெரிக்காவுடைய செனட்ஸ் மற்றும் உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு பண ஒதுக்கீடு இல்லை, இஸ்ரேல் வேணான்னு சொல்லிட்டாங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்கூரியன் விமான நிலையத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான விமானங்கள் காலி செய்ய வேண்டும் அவர் அழுத்தம் கொடுத்தது அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான பின்னடைவையும் இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது நிலைமை உண்மையில் ஈரானுடைய தலைமை மிகுந்த கடும் போக்குவாதிகள் என்பதையும், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியக்கூறு இல்லை, அது சாத்தியமில்லை என்பதை அமெரிக்கா நன்கு உணர்ந்திருக்கிற நிலையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் பண வசூல் செய்ய அவர்கள் எடுத்த முடிவு இப்போது ஒரு சிக்கலான பரிணாமத்தை அடைந்துள்ளது மட்டுமல்ல, அமெரிக்கா பணத்தை வசூல் செய்தாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்போ அமெரிக்கா புலிவாலை பிடித்த கதையாக எல்லா பக்கமும், ஈரானிலே 30 பேர் இறந்தார்கள், 260 பேர் படுகாயம், அமெரிக்கர்களுக்கு பணம் ஒதுக்கப்பட அவர்களுக்கு நிதி இல்லை. இஸ்ரேல் அதிபர் அங்கு செல்ல காரணம் சிஐஎஸ்ஐ, இந்த அமைப்பு சொன்ன அந்த கருத்தில் சிஐஎஸ்னுடைய கருத்து, இஸ்ரேல்கிட்ட வெறும் 100 தான் இருக்குது, 100 வைத்து எவ்வளோ செய்ய முடியும். ஆனால் இப்போது ஹெர்மூஸில் அமெரிக்கர்கள் எவ்வளவு காலம் தாமதிக்க போகிறார்கள்? தாமதிக்க அமெரிக்கர்களுக்கு சினமும் வில் உண்டாகி கொண்டே இருக்கும். அவர்களால் எதுவும் செய்வதற்கு இயலாத ஒரு களச்சூழல் அமெரிக்கர்களுக்கு ஏற்படும். ஆகவே இதை அவர்கள் எப்படி சகித்து கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை சிக்கலான ஒரு நோக்கில் இருக்கின்றது. உண்மையிலேயே நாம் ஒரு நடுநிலையோடு பார்க்கின்ற போது ஈரானுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கிறது. ஈரானில் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 30 என்றால்
அது அதிகரித்து தான் இருக்கலாம், 30 விட கூடி தான் இருக்கலாம், 300 கூட இறந்திருக்கலாம். 260 என்றால் ஆயிரக்கணக்கான பேர் ஈரானிலே தாக்குதல் நடத்தியிருப்பார். ஆனால் அமெரிக்காவுடைய தாக்குதல் கொடூரமான தாக்குதல், சாதாரணமான தாக்குதல் அல்ல. பஹ்ரைன் தாக்கப்பட்டதும் பஹ்ரைனுடைய அரசை அறிவிச்சிருக்கிறார்கள் அமெரிக்க தளங்கள். குவைத் தாக்கப்பட்டிருக்கிறது, ஜொர்டான் முழுமையாக அமெரிக்க தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. கத்தர் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாய், எல்லாமே அஃபீஷியல் தான். ஆனால் 2 தரப்பிலும் பெரும் சேதாரம் இருந்தாலும் இவர்களுக்கு சொந்த நாடு, இவர்களுக்கு வாழ்வா சாவா போராட்டம். அமெரிக்கா எப்படி 2 பேரை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும்? தானாக ஓட முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலையும் தலையில வச்சு தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற போது அது பலமிழந்த ஒருவனால், தண்ணீர் இல்லாத ஒருவனால், வயிற்றுக்கு உணவில்லாத ஒருவனால் எவ்வளவு காலம் தொடர்ந்து ஓட முடியும் என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லை. ஆகவே அமெரிக்க அதிபருடைய உளறல் மயக்க நிலை உலகத்தையே ஒரு மயக்கத்தில் தான் ஆழ்த்தியிருக்கிறது. என்ன பேசுகிறார், என்ன பேசினார், இனி என்ன பேச போகிறார், என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. தற்போது இப்பொழுது அமெரிக்கா சிக்கி கொண்டது. இறந்து போன அலி காமெனி போன்றவர்கள், அலி லாரிஜானி போன்ற தலைவர்கள் இருந்தால் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை முடித்திருப்பார்கள். இன்றைக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அப்பாஸ் அராக்சியும் சரி, பக்கர் கலிபாபாவும் சரி, மூன்றாவதாக எடுத்துக்கொண்டால் மசூஸ் பெசஸ்கியானுக்கும் பேசவில்லை. எல்லாம் முஜித்தபா கையிலே இருக்கிறது. அவர் ஒரு கடும் போக்குவாதி, தந்தையை விட எல்லோரையும் விட கூடிய போக்கு கொண்டவர். முஜித்தபா கபேனி வருகிற 23ஆம் தேதி பொதுக்களத்தில் தோன்றினால் அவருடைய பேச்சுக்கள் மிக தெளிவாக இருக்கும். அதுவரை நாம் காத்திருப்போம். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திக்கிறேன். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.